மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை வந்துட்டு கட்டக்கூடிய வரலாற்றை தான் வந்துட்டு இந்த குரானில் இருக்க 125வது வசனம் வந்து பேசியிருக்கு. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு தன்னுடைய ரெக்கையின் நுனியாலையோ இல்லை காலில் துதிக்காலில் வந்துட்டு அந்த குதிக்காலில் அவங்க மண்ணை தட்டுறாங்க. மண்ணை தட்டினோடனே வந்துட்டு இப்போ ஊற்று வருது. அதுதான் ஜம்சம் தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது தொடர்ச்சியாக தான் இந்த காப்பா கட்டக்கூடிய வரலாறு வந்துட்டு இருக்கு. அப்போது ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி வரக்கூடிய ஜம்சம் சுற்றி வந்துட்டு அவங்க வந்து ஒரு அணை கட்டுறாங்க. கட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமே ஏன் சொல்லி மழை வந்துச்சுனாக்கா வெள்ளம் வந்துட்டு அந்த அல்லாவுடைய வீட்டுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் வந்துட்டு அந்த தண்ணி வந்து ஓடிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சட்டு மேலே ஏற்றி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜுர்ஹூம் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைப் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு அந்த மலைக்கு கீழே வந்துட்டு அவங்க வந்துட்டு தங்குறாங்க. அப்போ வந்துட்டு சில பறவைகளை பார்க்குறாங்க. அப்போ இந்த ஜுர்ஹூம் கோத்திரத்துடைய மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த பறவையை பார்த்துட்டு போய் என்னன்னு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாமா தண்ணி இருக்கிறதால அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தங்கிக்கலாம், ஆனால் இந்த தண்ணியோட உரிமையாளராக நீங்கள் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அதை சரின்னு சொல்லிட்டு அங்கே வாழ்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அவங்களுடைய தூரத்து சொந்தங்களை வந்துட்டு அந்த இடத்துக்கு எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க. யாருமே இல்லாத அந்த பாலைவனத்தில் மனிதர்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து மக்களை வரவங்களை வந்துட்டு வர வைக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வளர்ந்து அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட நல்ல அரபிக் மொழியையும் நல்லா கற்றுக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கனாக்கா மக்காவுக்கு கிளம்புறாங்க. அங்கே வந்து அவங்களுடைய மனைவி தான் வீட்டில் இருக்காங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கே உங்களுடைய கணவன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து வேட்டைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி உங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ஏழையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப கஞ்சத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுடைய கணவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்னுடைய சலாமை சொல்லுங்கள், சொல்லிட்டு இந்த வீட்டு வாசல் கதவை வந்துட்டு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க கேட்பாங்க, யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வந்தது வந்து என்னுடைய தந்தை தான். அவங்க வந்துட்டு இந்த வாசல் கதவை மாற்றணும்னு சொல்லி சொன்னது வந்துட்டு உங்களை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதால் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறதுக்கு மக்கா போகிறாங்க. அங்கே போய் வந்துட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்கே அவங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து வேட்டைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, நல்லா போயிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய உணவுலாம் எப்படி இருக்குனாக்கா என்னுடைய உணவு வந்துட்டு கறியும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது அப்படிம்பாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரார்த்தனை செஞ்சு அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு அல்லாஹ் வந்துட்டு அதில் அருள் புரியட்டும் அப்படிம்பாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பருப்பு வகைகள் வந்து எதுவுமே விளையல, அப்படி அது விளைஞ்சிருந்துச்சுனாக்கா அதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க அப்படிம்பாங்க. இப்போ மக்கா நகரத்தை வாழாமல் வெளியில் வாழக்கூடிய மக்களுக்கு வெறும் தண்ணியும் கறியும் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது என்பது சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை வந்து அவங்களுடைய மனைவியும் அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்றது இங்கே விளங்கிக்க வேண்டிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாக்கா என்னுடைய சலாம் சொல்லுங்க, சொல்லிட்டு இந்த வாசல் கதவை வந்துட்டு அப்படியே வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமா ஒரு முதியவர் வந்தார், வந்துட்டு உங்களை சலாம் சொல்லிட்டு இந்த வாசல் கதவை வந்துட்டு அப்படியே வைக்க சொன்னாரு, என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு, நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அது வந்து எங்க அப்பா தான், நீங்க தான் வாசல் கதவு, நீங்க அல்லாஹ் கொடுத்த விஷயங்களை வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவராக இருக்கின்ற காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்க கூட என்ன வந்துட்டு வாழ்க்கையை தொடருமாறு எனக்கு கட்டளை இட்டு போயிருக்காரு அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க.